தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல் தீர்வை தரமாண்டால் இல்லை என்று சொல்வார்கள். அதே வேளையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பு கூறலை செய்யுமாண்டா இல்லை என்று சொல்வார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆக்கிரமிப்புகளை நிறுத்துமாண்டா இல்லை என்று சொல்வார்கள். ஆனாலும் தேசிய மக்கள் சக்தியை தமிழ் மக்கள் ஆதரிக்கணும் என்று சொல்வார்கள். ஏனென்று கேட்டால் இதைவிட நல்ல அரசாங்கம் உங்களுக்கு கிடைக்க போற இல்லை என்பதுதான் அவர்களுடைய பதிலாக இருக்கிறது. சிங்கள சமூக உருவாக்கம் என்றது சிங்கள பௌத்த கருத்து நிலைகளினால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட சமூக உருவாக்கம் தான் சிங்கள சமூக உருவாக்கம். அது வெறுமனவே அரசியல் தலைவர்களால் கட்டியெழுப்பப்படையில் வரலாறு, ஐதீகம், மதம் எல்லாம் இணைந்து தான் அந்த கருத்துருவாக்கம் வந்தது. அந்த சிங்கள கருத்துருவாக்கத்திலேயும் அதனால் உருவாக்கப்பட்ட சிங்கள அரசு உருவாக்கத்திலேயும் எந்த மாற்றங்களும் இதுவரை வரையில்லை. அந்த மாற்றங்கள் வராத வரை அந்த சிங்கள அரசு உருவாக்கத்தினுடைய நோக்கத்தை தான் எந்த அரசாங்கம் வந்தாலும் நடைமுறையில் செய்யும். அவை எந்த அரசாங்கம் வந்தாலும் அரசியல் தீர்வையும் வழங்க போற இல்லை, பொறுப்பு கூறலையும் செய்ய போற இல்லை, ஆக்கிரமிப்புகளையும் நிறுத்த போற இல்லை. சர்வதேச தலையீடுகளும் சர்வதேச அழுத்தங்களும் மாத்திரம் வந்தால் இதில் சில அசைவுகளை செய்யும். அவ்வளவு தானே ஒழிய இவை செய்ய போற இல்லை. ஆகவே சிங்கள அரசு மாறாமல், சிங்கள அரசு உருவாக்கம் மாறாமல் அரசாங்கம் ஒரு நாளுமே மாற போற இல்லை. ஜேபி அரசாங்கம் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. சிங்கள பௌத்த அரசு என்ற அந்த அரசு உருவாக்கம் மாறாததினால்தான் இன்றைக்கு திருகோணமலை புத்தர் சில விவகாரம் வந்தது, வன்னியில காணி பறிப்பும் வந்தது. ஒரு மாகாண தேர்தலையே நடத்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அரசியல் கைதிகளை விடுதலை செய்யாமல் இருக்கிறார்கள். காணாம போனது தொடர்பாக ஒரு முயற்சிகளை செய்யாமல் இருக்கிறார்கள். பொறுப்பு கூறல் ஒரு அசைவும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் சிங்கள பௌத்த அரசு உருவாக்கத்துக்கு எதிராக செயற்படுறதுக்கு அவர்கள் தயாராக இல்லை. இப்ப அவர்கள் ஆட்சி வந்து ஒரு வருஷமாகுது. சிங்கள அரசு உருவாக்கத்தை மாற்றுவதில் இவர்கள் என்னத்தை செய்தார்கள்? அது எதுவுமே செய்யாத நிலையில அவர்கள் மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு தமிழ் மக்கள் ஆதரவாக இருக்கணும் என்று கூறுவது எல்லாம் உண்மையில் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதத்துக்குள் தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போய் கரைப்பதாகத்தான் முடியும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்பாக புலம்பெயர் தரப்பிலும் தாயகத்தில் இருக்கிறவர்களில் சிலரும் ஒரு மென்மையான அணுகுமுறையை பின்பற்ற பார்க்கிறார்கள். அதாவது இதுவரை வந்த அரசாங்கத்தோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு நல்ல அரசாங்கம் வந்திருக்கின்றது, அந்த அரசாங்கத்தோடு ஒத்துழைச்சி செல்லணும், அதற்கு ஆதரவாக இருக்கணும் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்க பார்க்கிறார்கள். இது சாதாரண ஆட்கள் வைத்தால் கூட பரவாயில்லை. இந்த விடுதலை போராட்டத்தோரை பங்களித்த பலர் இந்த கருத்தை முன்வைக்க வளர்க்கிறார்கள். அதுவும் முன்னர் இயக்கங்களிலிருந்து இடதுசாரி சிந்தனைகளை பேணியவர்களும் அதேவேளை விடுதலை புலிகளில் இருந்த சிலரும் கூட இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்க பார்க்கிறார்கள். அவர்களை கேட்டால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல் தீர்வை தரமாண்டால் இல்லை என்று சொல்வார்கள். அதே வேளையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பு கூறலை செய்யுமாண்டா இல்லை என்று சொல்வார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆக்கிரமிப்புகளை நிறுத்துமாண்டா இல்லை என்று சொல்வார்கள். ஆனாலும் தேசிய மக்கள் சக்தியை தமிழ் மக்கள் ஆதரிக்கணும் என்று சொல்வார்கள். ஏனென்று கேட்டால் இதைவிட நல்ல அரசாங்கம் உங்களுக்கு கிடைக்க போற இல்லை என்பதுதான் அவர்களுடைய பதிலாக இருக்கிறது. இந்த விடயங்களை நாங்கள் நுணுக்கமாக பார்ப்பதானால் முதல் இந்த இலங்கை அரசுருவாக்கம், அதாவது சிங்கள அரசுருவாக்கம் பற்றி நாங்கள் ஒரு தெளிவான புரிதலை பெற வேண்டும். சிங்கள அரசுருவாக்கம் என்ற சிங்கள பௌத்த கருத்தில்லைகளால் உருவாக்கப்பட்ட அரசு தான் சிங்கள அரசு உருவாக்கம். அது சிங்கள சமூக உருவாக்கத்திலிருந்து வருகிறது. சிங்கள சமூக உருவாக்கம் என்ற சிங்கள பௌத்த கருத்து நிலைகளினால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட சமூக உருவாக்கம் தான் சிங்கள சமூக உருவாக்கம். அது வெறுமனவே அரசியல் தலைவர்களால் கட்டியெழுப்பப்படையில் வரலாறு, ஐதீகம், மதம் எல்லாம் இணைந்து தான் அந்த கருத்துருவாக்கம் வந்தது. அந்த சிங்கள கருத்துருவாக்கத்திலேயும் அதனால் உருவாக்கப்பட்ட சிங்கள அரசு உருவாக்கத்திலேயும் எந்த மாற்றங்களும் இதுவரை வரையில்லை. அந்த மாற்றங்கள் வராத வரை அந்த சிங்கள அரசு உருவாக்கத்தினுடைய நோக்கத்தை தான் எந்த அரசாங்கம் வந்தாலும் நடைமுறையில் செய்யும். அவை எந்த அரசாங்கம் வந்தாலும் அரசியல் தீர்வையும் வழங்க போற இல்லை, பொறுப்பு கூறலையும் செய்ய போற இல்லை, ஆக்கிரமிப்புகளையும் நிறுத்த போற இல்லை. சர்வதேச தலையீடுகளும் சர்வதேச அழுத்தங்களும் மாத்திரம் வந்தால் இதில் சில அசைவுகளை செய்யும். அவ்வளவு தானே ஒழிய இவை செய்ய போற இல்லை. ஆகவே சிங்கள அரசு மாறாமல், சிங்கள அரசு உருவாக்கம் மாறாமல் அரசாங்கம் ஒரு நாளுமே மாற போற இல்லை. ஜேபி அரசாங்கம் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஜேபி தலைமையாக கொண்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கடந்த காலம் என்றது எங்களுக்கு மிகவும் அனுபவத்தை தருகின்ற காலம். அது தமிழ் மக்கள் தொடர்பாக மிக மோசகரமாக நடந்து கொண்டிருந்த கட்சி. அது இந்த கைகளில் தமிழ் மக்கள்கிட்ட ரத்தம் இருக்கு. இராணுவத்துக்கு ஆக்களை சேர்த்து கொடுத்தவர்கள் அவர்கள். தமிழ் மக்களுடைய உணர்வுபூர்வமான விடயங்களாக இருந்த வடகிழக்கை பிரித்தவர்கள் அவர்கள். சுனாமி பொதுக்கட்டமைப்பை இல்லாமல் செய்தவர்கள் அவர்கள். அப்போ இந்த கடந்த காலம் எல்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் பலருடைய கருத்து என்னென்னா அந்த கடந்த காலத்தில் அவர்கள் மாறிவிட்டார்கள். கடந்த காலத்தில் மாறுறேன்னு சொன்னால் முதல் கடந்த காலத்துக்கு மன்னிப்பு கேட்டிருக்கணும்.
இதுவரை அவர்கள் மன்னிப்பே கேட்க இல்லை. அப்போ இந்த நிலையில் சிங்கள பௌத்த அரசு என்ற அந்த அரசுருவாக்கம் மாறாததினால்தான் இன்றைக்கு திருகோணமலை புத்தர் சில விவகாரம் வந்தது, வன்னியில் காணி பறிப்பும் வந்தது. ஒரு மாகாண சபை தேர்தலையே நடத்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அரசியல் கைதிகளை விடுதலை செய்யாமல் இருக்கிறார்கள். காணாமல் போனது தொடர்பாக ஒரு முயற்சிகளை செய்யாமல் இருக்கிறார்கள். பொறுப்பு கூறல் ஒரு அசைவும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் சிங்கள பௌத்த அரசுருவாக்கத்துக்கு எதிராக செயற்படுறதுக்கு அவர்கள் தயாராக இல்லை. இப்போ அவர்கள் ஆட்சி வந்து ஒரு வருஷமாகுது. சிங்கள அரசுருவாக்கத்தை மாற்றதில் இவர்கள் என்னத்தை செய்தார்கள்? அது எதுவுமே செய்யாத நிலையில் அவர்கள் மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு தமிழ் மக்கள் ஆதரவாக இருக்கணும் என்று கூறுவது எல்லாம் உண்மையில் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதத்துக்குள் தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போய் கரைப்பதாகத்தான் முடியும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இந்த சிங்கள மக்களை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக இருக்கலாம். ஆனால் அது முழு இலங்கைக்கும் நல்ல அரசாங்கமாக இருக்கிறதா, தமிழ் மக்களினுடைய நலன்களை பேணக்கூடிய வகையில் அது இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்லுவான். இந்த நிலையில் நான் நினைக்கிறேன், ஏனைய கட்சிகளை விட மிக ஆபத்தான கட்சியாகவும் ஏனைய அரசாங்கத்தையும் விட மிக ஆபத்தான அரசாங்கமாகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் இருக்க போகிறது. ஏனைய கட்சிகள் தாயகத்துக்கு வரும்போது தங்களுடைய முகவர்களுக்கு கூட தான் வந்தார்கள். அவர்கள் ஒரு கருத்தியல் பின்தளத்தோடு வர இல்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நேரடியாக தேசிய மக்கள் சக்தியாக வருகிறது. அதே வேளையில் கருத்து உருவாக்கங்களோடு வருகிறது. இது முழுமையாகவே தமிழ் அரசியலை கொண்டு வந்து வீதியில் விட்டுவிடக்கூடிய ஒரு சூழலை தான் உருவாக்கும். புலம்பெயர் தரப்பில் இருக்கிற முன்னேறிய பிரிவினரும் தாயகத்தில் இருக்கிற முன்னேறிய பிரிவினரும் இதனை ஒழுங்காக புரிந்து கொள்ள இல்லை என்று சொன்னால் தமிழ் அரசியலை வீதியில் விட்ட நிலைமை தான் வருவான். இங்கே தமிழ் கட்சிகள் பிள்ளையாக தான் இருக்குது. அது வேறு பிரச்சனை. தமிழ் கட்சிகளுக்குள்ளாக தமிழ் தேசிய அரசியலை பார்க்கக்கூடாது. தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளால அந்த தமிழ் தேசிய அரசியலை பார்க்கணும். மற்ற அது எங்களுடைய அகப்பிரச்சனை, புறப்பிரச்சனையை மகப்பிரச்சனையை நாங்கள் ஒன்றாக போட்டு குழப்பக்கூடாது. எங்களில் கணக்க பலவீனங்கள் இருக்குது, எங்களில் கணக்க குறைபாடுகள் இருக்குது. அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சிக்க தான் வேணும். ஆனால் அதுக்காக ஒரு சிங்கள இனவாத கட்சியை தமிழ் மக்கள் மத்தியில் ஊடுருவதற்கு நாங்கள் ஒருபோதுமே அனுமதிக்கக்கூடாது. சிங்கள கட்சிகள் பொதுவாகவே சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், தாங்கள் தமிழ் மக்கள் சார்பாக எதையாவது செய்ய போனால் தென்னிலங்கையில் இனவாதம் வளர்ந்துடும். அது உண்மைதான். இங்கே சார்பாக செய்ய போனால் தென்னிலங்கையில் இனவாதம் வளரும். அந்த இனவாதத்துக்கான காரணம் என்ன? சிங்கள அரசை உருவாக்கவும் சிங்கள சமூக உருவாக்கவும். அதனை மாற்றத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதனை மாற்றாத வரை தமிழ் மக்கள் தொடர்பாக நீங்கள் ஏதாவது செய்து அங்கே எதிர்ப்பு வருந்தான். அப்போ அங்கே அதனை மாற்றுவதற்கான ஒரு அரசியல் துணிவும் ஒரு அரசியல் விழிப்பும் அங்கே கொடுக்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? சிங்கள தரப்புக்குள்ள சிங்கள மக்களுக்குள்ளே அது தொடர்பாக சொல்றதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. சிங்கள மக்களுக்கு நீங்கள் தெளிவாக இந்த விடயத்தை விளக்குவீர்களாக இருந்தால் ஒரு பகுதி சிங்கள மக்களாக அதை ஏற்கக்கூடியான ஒரு சூழல் வரும். ஏன்னா இது தொடர்பாக எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. நாங்கள் தென்னிலங்கையில் யுத்த நிறுத்த காலத்தில் சிங்கள மக்கள் மத்தியில் போய் கருத்தரங்கள் வச்சினாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் எல்லாம் எங்களோட கூட ஒத்துழைச்சவர். நாங்கள் எல்லாம் நேரடியாக போய் அவர்களுக்கு கருத்துக்களை சொன்னாங்க. அப்படி கருத்துக்களை சொல்ல தமிழ் மக்கள் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தினாங்க. அப்போ அவர்கள் சிலர் கேட்டார், உண்மையில் எவ்வளவு பிரச்சனை இருக்கான்னு சொல்லி. எங்களுக்கு இது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி. அவை சிங்கள சமூகத்தை ஒரு மறைமுகமான ஒரு மறைப்புக்குள்ளே அவர்கள் வச்சிருக்கிறார்கள். அந்த மறைப்புக்குள்ளே இருந்து அவர்களை வெளியில் கொண்டு வரணும். அதை வெளியில் கொண்டு வர்றேன்னா அங்கே இருக்கிற சிங்கள சக்திகளால் தான் அது முழுமையாக முயற்சிக்க முடியும். அப்போ அந்த முயற்சிகள் எதையுமே செய்யாமல் அதுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு தமிழ் மக்கள் மாற வேணும் என்று எதிர்பார்க்கிற உண்மையிலே எதிர்பார்க்கலேண்டா தமிழ் மக்களுக்கு இது இருப்பு சம்பந்தான பிரச்சனை. அப்போ இருப்பு சம்பந்தான பிரச்சனை தமிழ் மக்கள் தங்கள் அரசியலில் உறுதியாக நின்றா தான் இன்றைக்கு தீர்வு இல்லை என்றாலும் எதிர்காலத்திலேயாவது தீர்வை நோக்கி நடலாம். இல்லைன்னா தீர்வே இல்லாத ஒரு சூழலை தான் நாங்கள் உருவாக்க வேண்டிய நிலைமை வரும். அதை நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. அப்போ எங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குன்னு சொன்னால் நாங்கள் பெருந்தேசியவாதத்துக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டிய தேவையும் அவசியமும் இன்றைக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அவை இதுக்கேற்ற வகையிலான நாங்கள் செயற்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த திக்வா புயல் ஒரு பாரிய அனர்த்தத்தை இலங்கை முழுவதிலும் உருவாக்கி இருக்கிறது. அது எந்த பிரதேசமும் அதுக்கு விதிவிலக்காக இருக்கவில்லை. ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறன்னு சொல்லலாம். மன்னார் மாவட்டம், திருகோணமலை மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டங்களில் சற்று அதிகமாக இருந்தாலும் குறிப்பாக மலையகம் சந்தித்த மாதிரியான அனர்த்தங்களை தமிழ் மக்கள் சந்திக்கவில்லை. மலையக மக்கள் இதில் நிறைய அனர்த்தங்களை சந்திச்சிருக்கிறார்கள். அவர்களுடைய பலருடைய நிலை என்னவானது என்று சொல்லி இதுவரை தெரியாதல்ல தான் காணப்படுகிறது. அவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கூட போதிய அளவு போய் சேர இல்லை என்று அங்கே இருக்கின்ற நண்பர்கள் கூறிக்கொள்கிறார்கள். வீடுகள் எல்லாம் இடிஞ்சு இடைத்தங்கள் முகாம்களில் நிற்கிற நிலைமை ஒன்று காணப்படுகிறது. அவை இந்த நேரத்தில் தென்னிலங்கை சிங்கள மக்களோடும் மலையக மக்களோடும் ஒரு கைகோக்க வேண்டிய தேவை ஒன்று எங்களுக்கு இருக்கிறது.
என்பது உண்மைதான். ஏண்டா ஒரு சக இனங்கள் என்ற வகையில் நாங்கள் ஒரு மனிதாபிமானம் மிக்க இனம் என்ற வகையிலே அதை செய்ய வேண்டிய தேவை இருக்குதான். ஆனால் அதை செய்யக்குள்ள தமிழ் மக்கள் அதை செய்வதாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த நாங்கள் நிவாரண உதவிகளை செய்யக்குள்ளே அரசினுடைய கட்டமைப்புக்குள்ளால் செய்வது எங்களுக்கு பொருத்தமாக இருக்காது. அவை தமிழ் மக்கள் தாங்களாகவே கட்டமைப்புகளை உருவாக்கி இன்றைக்கு புலம்பெயர் நாடுகளில் இருந்தெல்லாம் அரச கட்டமைப்புக்கு நிதி போவதாக கூறப்படுகிறது. பலர் உதவி நிவாரண பொருட்களை கூட அந்த அரச கட்டமைப்புக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய செய்தியாக அங்கே சொல்லாது. அப்போ இங்கே தமிழ் மக்களுடைய நிறுவன கட்டமைப்புகளுக்கூடாக நேரடியாக அங்கே சென்று சிங்கள மக்கள் மத்தியிலேயும் மலையக மக்கள் மத்தியிலேயும் நாங்கள் அந்த நிவாரண பணிகளை செய்கின்ற போது அதுதான் ஒரு பெரிய செய்தியை அவர்களுக்கு சொல்வதாக இருக்கும். அதாவது இவ்வளவு மோசமான இனவாதம் பேசின நிலைமையிலும் கூட தமிழ் மக்களை இவ்வளவு மோசகரமாக ஒடுக்கின நிலைமையிலும் கூட தமிழ் மக்கள் மனிதாபிமான ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை வலுவாக சொல்லக்கூடியான ஒரு சூழல் ஒன்று ஏற்படும். இந்த யுத்த நிறுத்த காலத்தில் விடுதலை புலிகள் லொரிகளில் அங்கே கொண்டு போய் வெள்ள நிவாரண நிதிகளை வெள்ள நிவாரண பொருட்களை வழங்கியிருந்தார்கள். அதே மாதிரி தமிழ் தரப்பு நேரடியாக இதை செய்வது தான் கூடுதலான பொருத்தமாக இருக்கும். அரச கட்டமைப்புகளுக்குள்ளால் செய்வது பொருத்தமாக இருக்காது என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். இதில் நாங்கள் நிவாரண பணியை செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் தமிழ் மக்கள் நேரடியாக செய்வது தான் பொருத்தமானது என்பது என்னுடைய அபிப்பிராயம்.